கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு ஞான ஸ்நானத்தை குறித்து நாம் பார்க்கணும். அநேகர் நம்ம ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த ஞான ஸ்நானத்தோட சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து நம்ம இன்றைக்கு பார்ப்போம். அநேகர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த ஞான ஸ்நானம் சொல்றது வெறும் ஒரு சடங்காச்சாரம், ஒரு சடங்கு. இந்த ஞான ஸ்நானத்தை எடுத்து ஒரு பேர் மாத்திக்குவோம், உடனே நம்ம கிறிஸ்தவங்கள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அநேகரோட நினைப்பு அப்படிதான் இருக்கு. ஞானஸ்நானம் சொல்றது ஒரு சடங்குயா, அது கிறிஸ்தவ மதத்துக்குள்ள மாறுறதுக்கு ஒரு சடங்கு. நம்ம பேரை மாத்திட்டு ஒரு ஞானஸ்நானம் எடுத்தா அது போதும் அப்படின்னு நம்ம அநேகர் நினைக்கிறத பார்க்கணும். ஆனா ஞானஸ்நானத்தோட உண்மை தன்மை என்ன, ஞானஸ்நானத்தோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. முதலாவது, நாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு, ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு நாம் என்ன பார்க்கணும், ஞானஸ்நானம் நமக்கு என்ன செய்ய முடியும். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோமே, அந்த ஞானஸ்நானத்துக்கு நம்மளுக்கு என்ன செய்ய முடியும் என்பது குறித்து நாம் தெளிவாக இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால ஞானஸ்நானம் நமக்கு என்ன செய்ய முடியும். இரண்டாவது, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பின்னோக்கி பார்த்து அந்த ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவம் என்ன, அந்த ஞானஸ்நானத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த ஞானஸ்நானத்தோட முக்கியத்துவமும் ஞானஸ்நானமும் நமக்கு என்ன செய்யக்கூடியதா இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்னத்தை பார்க்கறோம், முதலாவது ஞானஸ்நான தொட்டியை பார்க்கிறோம், அங்க தண்ணீரையும் பார்க்கிறோம். இதுதான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது பார்க்கக்கூடியதா இருக்குது. இந்த ஞானஸ்நானம் நமக்கு என்ன செய்ய முடியும் என்று நம்ம கேட்கணும். இந்த ஞானஸ்நானம் நமக்கு என்ன செய்ய முடியும், இந்த ஞானஸ்நானத்தினால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கேள்வி கேட்கணும். சும்மா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன், ஞானஸ்நானம் எடுக்க போறேன், இது ஒரு சடங்காச்சாரமா அநேகர் நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஞானஸ்நானத்தை சடங்காச்சாரமா நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஞானஸ்நானம் பார்க்கும்போது ஒன்று தொலைநோக்கு பார்வை, முன்னுக்கு என்ன நடக்க போகுது பார்வை. இன்னொரு மேற்கொண்டு பின்னோக்கி பார்க்கக்கூடிய கேள்வி. ஒன்று தொலைநோக்கு பார்வை, இன்னொன்று நமக்கு என்ன செய்யுது பின்னோக்கி பார்க்கக்கூடியதான கேள்வி. இந்த ரெண்டு கேள்வி நமக்கு அவசியம். இந்த ஞானஸ்நானத்தை பத்தி அறிந்து கொள்ளணும். ஞானஸ்நானத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது அது ஒரு பெரிய பாடமா இருக்குது. நம்ம குறிப்பிட்ட இந்த ரெண்டு கேள்விக்கு மாத்திரம், இந்த ரெண்டு கேள்வி கூட இன்னைக்கு முடிக்க முடியுமா எனக்கு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். இந்த ஞானஸ்நானத்தை குறிச்சு, ஞானஸ்நானம் ஒருவருக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்னு பார்ப்போம். அப்ப ஞானஸ்நானத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது எங்க எழுதப்பட்டிருக்கு, மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மேல உள்ளது ஒட்டி முன்னுக்கு உள்ளது ஒட்டி வாசிப்பாங்க, பின்னாடி உள்ளதை வாசிக்க மாட்டாங்க, அதை கருத்துல கொள்ள மாட்டாங்க, அதை நினைக்கவும் மாட்டாங்க. மார்க் 16:16 என்ன எழுதப்பட்டிருக்கு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நான் பார்க்கிறோம் இந்த மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுறான். விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆனா விசுவாசியாம ஞானஸ்நானம் எடுக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் அந்த 2வது பகுதியில் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசிக்காம ஞானஸ்நானம் எடுக்கிறான். எப்படிப்பட்டவங்க அப்படி விசுவாசியாம ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஞானஸ்நானம் ஒரு சடங்கு, அது செஞ்சா அப்பதான் கிறிஸ்துவ மதத்துக்குள்ள மாறணும், அது ஒரு சடங்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எடுக்கிறாங்க. விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தேவனை விசுவாசிக்கல, அவன் எதுக்காக வரான், விசுவாசியாம என்னத்துக்காக வரான், எனக்கு ஏதாவது ஒரு சுகம் கிடைக்கணையா, எனக்கு ஏதாவது ஒரு சுகம் கிடைக்கணும், எனக்கு இந்த பண பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், எனக்கு இந்த உலகத்துல பல பிரச்சனை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்துல இருந்து நான் விடுதலை படணும், அதுக்காக தான் வரான், அதுக்காக தான் இயேசு கிட்ட வரான். இப்படிப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான், ஜீவனுள்ள தேவன் விசுவாசிக்க மாட்டான், அவனுக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்காக வருவான். சில பேர் என்ன செய்வாங்க, சபைக்கு வந்தாங்க, சில பேர் உதவி செய்வாங்க அப்படின்னு கூட சிலர் வர்றவங்க இருக்கிறாங்க. அப்படி வர்றவங்க என்ன செய்வாங்க, தேவனை விசுவாசிக்க மாட்டாங்க. அப்படி விசுவாசியாம ஞானஸ்நானம் எடுக்கிறவன் என்ன செய்வானா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதை நான் சொல்லல, என்ன சொல்லுது, வேத வசனம் சொல்றதா நம்ம பார்க்கிறோம். அநேகரு ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், ஆனா நம்ம விசுவாசிக்கிறோமா தேவனை. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்,
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு பாக்குறோம். அந்த விசுவாசி நம்ம தேவனை விசுவாசிக்கணும். தேவன் என்ன செய்திருக்கிறாரு? நான் புத்தி அந்த காலத்துல கடந்தேன், பாவத்துல ஜீவிச்சேன், இயேசு கிறிஸ்துன்றதான ரட்சகர் வந்து என்ன அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ளாக என்ன வைத்திருக்கிறாரு. அவர் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கணும். அவரோட பாவத்தை, நம்மளோட பாவத்தை சுத்திகரிக்க முடியும், நம்மளை தொடர்ந்து நடத்த முடியும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்படுகிறவன் ரட்சிக்கப்படுறான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மேலும் நம்ம வாசிக்கிறோம், ரட்சிப்பு என்று சொல்வது உலகத்திலிருந்து காப்பாற்றுவது. ரட்சிப்பு, தேவ ரட்சிப்பு கொடுக்கிறாரு. அது என்னது? உலகத்திலிருந்து காப்பாற்றுறாரு. நம்ம நரகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாத்துற. எங்க இருந்து காப்பாத்துறாரு? உலகத்திலிருந்து காப்பாற்றுறாரு. உலகத்திலிருந்து காப்பாற்றுறாரு. ரட்சிப்பு என்றால் நரகத்திலிருந்து அல்ல, உலகத்திலிருந்து காப்பாற்றுவது. தேவன் என்ன செய்யறாரு? உலகத்திலிருந்து தான் நம்மை காப்பாற்றுறாரு. அநேகர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நரகத்திலிருந்து ஆண்டவர் என்ன ஞானஸ்தானம் எடுக்கும் போது நரகத்திலிருந்து காப்பாத்திட்டாரு, இனிமே நான் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். இதனாலதான் அநேக உபதேசங்களை பாக்குறோம், தவறான உபதேசம். எப்படி வேணாலும் ஜீவிக்கலாங்க, என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி கெட்ட பேச்சு பேசிக்கிட்டு ஜீவிக்கலாம், என்ன பலவிதமா மதுபானம் அருந்திக்கிட்டு ஜீவிக்கலாம், சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு ஜீவிக்கலாம், எல்லாம் கஞ்சா அடிச்சுக்கிட்டு ஜீவிக்கலாம். ஏன் அப்படி நினைக்கிறாங்க? இயேசு நரகத்தில இருந்து அவங்களை காப்பாத்திட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் போது நரகத்திலிருந்து நம்மளை காப்பாத்தல, உலகத்திலிருந்து காப்பாத்தி இருக்கிறார். உலகத்திலிருந்து நம்மை காப்பாத்தி இருக்கிறார் பாக்குறோம். ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? தேவன் நம்மை உலகத்திலிருந்து நம்மை காப்பாத்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம கடல்ல இருக்கோம், கடல்ல மூழ்கிக்கிட்டு இருக்கிறோம், கடல்ல மூழ்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இயேசு எங்க இருக்காரு? படகுல இருக்கிறார். இயேசு படகுல இருக்கிறார். மூழ்கிட்டு இருக்கிறவங்கள இயேசு என்ன செய்யறாரு? ஒரு ஆளா தூக்கி தூக்கி எங்க செய்யறாரு? படகுல போடுறாரு. தூக்கி தூக்கி படகுல போடுறாரு. அப்ப அந்த படகுல இருக்கிறதான நம்ம என்ன செய்யணும்? இயேசுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்தாதான் தொடர்ந்து படகுல இருக்க முடியும். நம்மள படகுல இருந்துகிட்டு ஐயோ கடல்ல நல்லா இருக்குது, அங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் கடல்ல குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவரே கடல்ல இருந்து எடுத்துதான் போட்ல போட்டிருக்கிறாரு. கடல்ல இருந்து எடுத்து நிலத்துல வைக்கல, கடல்ல இருந்து போட்ல வச்சிருக்கிறாரு. இந்த போட்டு மறுபடியும் போய் எங்க சேரணும்? ஒரு தீவுல போய் சேரணும், ஒரு நிலப்பரப்புல போய் சேரணும். அப்பதான் நம்ம பாதுகாக்க முடியும். அதே போல தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுவிச்சிருக்கிறார். உலகத்திலிருந்து விடுவிச்சு அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கும் அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். நம்ம இன்னும் எங்க கொண்டு போகலாம்? ஆண்டவரே பரலோகத்துக்கு இன்னும் கொண்டு போகல. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? பரலோகத்துக்கு கொண்டு போன மாதிரி இனிமே நான் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், இனிமே நானே எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். இயேசு என்ன செஞ்சாரு? என்ன விடுவிச்சுட்டாரு இப்படி நினைக்கிறாங்க. ஞானஸ்தானத்துக்கு குறித்து தெளிவான அறிவில்லாதவங்க இப்படியா நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு தோணுது. இப்படியா நினைக்க தோணுது. தேவன் என்ன செய்யறாரு? அந்த கடல்ல இருந்தா எடுத்து வெளியே வைத்து இருக்கிறார். அதே போல உலகம் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, பாவத்தினால உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப பாவத்தினால உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறபடினால தேவன் என்ன செய்யறாரு? உலகத்துல உள்ள ஜனங்களை கும்பலா கொண்டாந்து காப்பாத்துறார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொருக்கா என்ன செய்யறாரு? ஒவ்வொரு ஆளா பார்த்து சத்தியத்தை கர்த்தரோட பிள்ளைகள் மூலியமா சத்தியத்தை அவங்க விதைக்கிறாரு. சத்தியத்தை விதைக்கிறாரு. அப்ப சத்தியத்தை கேட்கிறவங்க என்ன செய்யறாங்க? அதுக்கு கீழ்படிச்சு நடக்கிறவங்க கீழ்படிச்சு, ஆமா இயேசு என்ன காப்பாற்ற தான் வந்திருக்கிறாரு, இயேசு என்ன இந்த உலகத்திலிருந்து விடுவிக்க தான் வந்திருக்கிறாரு விசுவாசிக்கிறவங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படியே காப்பாற்றி அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ள வைக்கிறார். அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ள வைக்கிறார். தேவன் அப்படியே காப்பாற்றி கொண்டு பரலோகத்துல வைக்கல, நம்ம இன்னும் உலகத்துலதான் இருக்கிறோம். ஆனாலும் கடைசி வரைக்கும் நம்ம கர்த்தருக்கு கீழ்படிச்சு நடக்கணும். அதான் வேத வசனம் சொல்லுது, உங்களை ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருமானமும் உங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருப்பதாக. அப்ப தேவன் சொல்ல வேண்டிய ஆண்டவரு நேரா ஞானஸ்தானம் எடுத்த பிறகு காப்பாற்றி கொண்டு போய் பரலோகத்துல வைக்கிறார்னா ஆண்டவர் இந்த பதத்தை அங்க பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருமானமோ உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்
குற்றமற்றதாக இருப்பதாக ஆண்டவரே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அந்த வசனத்தை அங்க வைத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? தொடர்ந்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொண்டாந்து அன்பின் குமாரோட ராஜ்யத்துல எங்க உலகத்திலிருந்து விடுவிச்சு கொண்டாந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம வைத்திருக்கிறார். அப்ப அன்பின் குமாரோட ராஜ்யத்தில் இருக்கிறதா நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தொடர்ந்து நடக்கணும். தேவனுக்கு தொடர்ந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்பொழுது கீழ்ப்படிஞ்சு கடைசி ரட்சிப்பாகிய நம்ம மரணம் வரைக்கும் கடைசியா பரிகரிக்கக்கூடிய சத்துரு மரணம். கடைசியா பரிகரிக்கக்கூடிய சத்துரு மரணம். அது வரைக்கும் நம்ம கர்த்தருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு நம்ம பார்க்கணும். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கிறோம். மனுஷனை குறித்துதான தேவனுடைய நிலைப்பாடு என்ன? தேவன் மனுஷனை குறிச்சு என்ன நினைக்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிறான மனுஷன் அவனை குறிச்சு தேவன் என்ன நினைக்கிறார்? அவன் தேவனோட நிலைப்பாடு என்ன? இந்த உலகத்துல இருந்து காப்பாற்ற வேண்டும் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அநேக பேர் என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை? நான் ஒரு பாவமும் செய்யல அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகத்திலிருந்து இயேசு வந்து என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லையா? ஏயா? நான் ஒரு பாவமும் செய்யலையா? நான் ஒரு பாவமும் செய்யல. அதனால இயேசு இந்த உலகத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நம்ம நினைக்க முடியாது. ஏன்னாக்கா எவன் உலகத்துல இருக்கிறானோ அவன் எங்க இருக்கான்? அறிவுக்குள்ளாக இருக்கிறான். அவன் நரகத்துக்கு போறதுக்கு பாவம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்ன உலகத்துக்குள்ள இருக்கிறான்? அறிவுக்குள்ள இருக்கிறான். அவன் உலகத்திலிருந்து மீட்கப்படல. அவன் உலகத்திலிருந்து மீட்கப்படாதபடினால அவன் அறிவுக்குள்ளதான் இருக்கிறான். அவன் சொல்ல முடியாது நான் ஒரு பாவமும் செய்யல, அதனால நான் வந்து மீட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? அவன் எங்க இருக்கிறான்? நரகத்துக்கு தயாரா இருக்கிறான். ஒருத்தர் ரட்சிக்கப்படுவதுன்னா நரகத்துக்கு தயாரா இருக்கான். அவன் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் போய் கொலை செஞ்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயும் போய் திருட வேண்டிய அவசியம் இல்லை. பல விதமான பாவ காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உலகத்துல இருந்தானாக்கா அவன் தொடர்ந்து எதுக்கு தயாரா இருக்கான்? நரகத்துக்கு தயாரா இருக்கான். நரகத்துக்கு தயாரா இருக்கான். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்து தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? காக்கப்பட்டிருக்கிறோம், தொடர்ந்து அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம என்ன செஞ்சோம்? மீட்கப்பட்டுட்டோம். அந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டுட்டோம். அந்த கடல்ல இருந்து ஆண்டவர் எடுத்து ஒரு போட்ல வச்சுட்டாரு, ஒரு படகுல வச்சுட்டாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஆனா உலகத்துல இருக்கிற ஜனங்க என்ன செய்ய முடியாது? அவங்க பரிசுத்தமா ஜீவிக்கிறாங்களோ இல்ல பாவம் செய்யாம ஜீவிக்கிறாங்களோ அவங்க எங்க இருக்கிறாங்க? நரகத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. நரகத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம நேரம் ரட்சிக்கப்பட்ட உடனே நேரம் பரலோகம் போறது இல்லை. நம்ம எங்க இருக்கிறோம்? படகுல தான் இருக்கிறோம். அதாவது அன்பிற்குமான ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். அப்ப தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த கடைசி ரட்சிப்பாகிய அந்த மரணம், கடைசியாக பரிகரிக்கக்கூடிய சத்துரு மரணம், இந்த மரணத்தை நம்ம ஜெயிக்கிறோம். அப்ப ஜெயிக்கும் போது மரண பரியந்தோ கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? உண்மையா ஜீவிக்கணும். உலகம் எப்படி இருக்குது? இப்ப அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்காது. எதனால அழிஞ்சுக்கிட்டு இருக்கு? பாவத்தின் நிமித்தம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தேவன் கும்பலா ஒரு ஆளை, ஒரு குரூப்போட ஆளை அப்படியே கொண்டாந்து போட்டு நான் ரசிச்ச மீன் பிடிக்கிற மாதிரி வலை போட்டு பிடிப்பாங்களே, வலை போட்டு எல்லா மீனையும் ஒரேடியா பிடிச்சி கொண்டாந்து படகுல போடுவாங்களே, அந்த மாதிரி ஆண்டவர் செய்யல. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு ஆளா கர்த்தரோட பிள்ளைகள் மூலியமா கர்த்தரோட வார்த்தையை அறிவிச்சு அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அவங்களை தூக்கி என்ன செய்யறாரு? ரட்சித்து அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கர்த்தர் அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்குள்ள வைக்கிறார். நம்ம பார்க்கிறோம். அப்ப ஞானஸ்நானத்தை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இல்ல, நம்ம எங்க இருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. நம்ம நாம் எங்கே இருக்கிறோம் என்பது எங்கே இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எங்க இருக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோமா, பாவம் செய்யணுமா இல்லையா, நம்ம நரகத்துல நம்ம உலகத்துல இருக்கும்போது பாவம் செஞ்சிருக்கிறோமா, பாவம் செய்யலையான்னு இல்லை. நம்ம உலகத்துல இருக்கிற வரைக்கும் நரகத்துக்கு தயாரா இருக்கணும். நம்ம எங்க இருக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். நம்ம அன்பிற்குமான ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோமா இல்ல உலகத்துல இருக்கிறோமா, அதான் முக்கியம். எந்த இடத்துல இருக்கிறோம்? அன்பிற்குமான ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோமா இல்ல உலகத்துக்குள்ள இருக்கிறோமா?
அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். நம்ம எங்க இருக்கிறோம்? அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம் இடம், அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம உலகத்துல இருந்துகிட்டு நான் பரிசுத்தமா ஜீவிக்கிறோம், நான் பரிசுத்தமா ஜீவிக்கிறோம், பரிசுத்தமா ஜீவிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் தவறான இடத்துல இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? நம்ம உலகத்துல இருக்கிறோம். நம்ம உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம அந்த விடுதலைய, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம முதலாவது உலகத்திலிருந்து வெளியாகணும். அதான் பாருங்க, அந்த ரட்சிப்பு எப்படி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு எப்படி வருது? எகிப்து தேசத்திலிருந்து வெளியாகிறாங்க. அங்க எகிப்து தேசத்துல இருக்கிற வரைக்கும் ரட்சிப்பு இல்ல. எகிப்து தேசத்துல இருந்து அந்த ராத்திரியே என்ன செய்யறாங்க? எல்லாம் வெளியாகிறாங்க. அன்றைக்கே எகிப்து தேசத்துல இருந்து வெளியாகிறாங்க. ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. 430 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து வெளியே ரட்சித்து கொண்டாடுறாரு வெளியே. அதே போல நாம் உலகத்துல இருந்தோம். அந்த உலகத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? மீட்டு கொள்றாரு, ரட்சிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, விடுவிக்கிறாரு. விடுவிச்சு எங்க கொண்டு போறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போறாரா? இல்ல. எங்க கொண்டு போயிருக்காரு? அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப நம்ம அங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தக்கூடியவரா இருக்கிறார். நம்ம எங்க இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்குது. உலகம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்குது, ஜனங்களும் அழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? அது அழிந்து போன ஜனங்கள்ல இருந்து நம்மள மீட்டு எடுக்கிறாரு பாக்குறோம். மறுபடி பார்ப்போம். ரட்சிப்பு என்றால் என்ன? அது நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல இருக்கிறோமா, எங்க இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ரட்சிப்பு இடத்தை பற்றதா இருக்குது, இடத்தை பற்றினதா இருக்குது. வெளியேறணும். பாருங்க, முந்தி எங்க ஐக்கியம் வச்சிருந்தோம்? முன்பு நம்ம இடத்தை விட்டு வெளியாகணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த எந்த இடத்தை விட்டு வெளியாகணும். இன்னொன்னு எங்க? ஐக்கியத்தை விட்டு வெளியாகும். உலக ஐக்கியத்தை விட்டு வெளியாகும். ஐக்கியத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். முன்பு நம்ம உலகத்துல இருந்தோம், உலகத்துல இருந்து ஆண்டவர் விடுவிச்சாரு. அப்புறம் உலகத்துல ஐக்கியத்துல இருந்தோம், உலகத்துல உள்ள ஐக்கியத்துல இருந்தோம். அந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம தேவன் என்ன செய்யறாரு? நம்ம விடுவிக்கிறாரு. பாருங்க, ஐக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பாருங்க, ஒரு 2 நிறுவனம் இருக்குது வச்சுக்கோங்க. ஒரு நேஷனல் பெனசோனிக் ஒன்று இருக்குது, சோனி ஒன்று இருக்குது. அப்ப அந்த நிறுவனம், இந்த உலகம் சொல்றது ஒரு நிறுவனத்தை போல இருக்குது. அந்த இதுல இருந்து வெளியாகி இன்னொரு கம்பெனிக்கு போறோம். நேஷனல்ல வேலை செய்யறோம். அப்ப நேஷனல்ல வேலை செஞ்சு அங்க இருந்து வெளியாகி இன்னொரு கம்பெனி, சோனி, அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோம். அதே போல அது ஒரு குளோபல், அந்த உலகம்ன்றது ஒரு ஐக்கியமா இருக்குது. யாரோட ஐக்கியமா இருக்குது? பிசாசோட ஐக்கியம் உள்ளதா இருக்குது, உலகத்தோடு ஐக்கியம் உள்ளதா இருக்கு, பாவத்தோடு ஐக்கியம் உள்ளதா இருக்கு. அப்ப அந்த ஐக்கியத்தை நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஐக்கியத்தை வெறுக்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்யறாரு? அந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம விடுவிச்சு என்ன செய்யறாரு? அன்பின் குமாரனோட ஐக்கியம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கிறாரு. முன்பு எங்க ஐக்கியத்துல இருந்தோம்? உலகத்துல உலகம், மாம்சம், பிசாசு இதோடு ஐக்கியப்பட்டிருந்தோம். அங்க இருந்து தேவன் அந்த ஐக்கியத்தை அந்த ஐக்கியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இப்ப எங்க ஐக்கியத்துல வச்சிருக்கிறாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஐக்கியத்தை நம்ம வைத்திருக்கிறாரு. முந்தி வேற இடத்துல ஐக்கியப்பட்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் அந்தகார இருந்ததான் நம்மை ஆச்சரியமான ஒளிக்கும் அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அப்ப ஒன்று இடத்தை பற்றினது, இன்னொன்று அந்த ஐக்கியத்தை பற்றினது. அந்த ஐக்கியத்திலிருந்து வெளியாகும், உலக ஐக்கியத்திலிருந்து நாம் வெளியாகக்கூடியதா இருக்கணும். உலகம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கு? உலகம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குது? உலகம் குற்றப்படுத்தப்பட்டிருக்கு. உலகம் குற்றப்படுத்தப்பட்டிருக்கு. உலகம் ஏன் குற்றப்படுத்தப்பட்டிருக்குது? பாவத்தினால் நிலைத்திருக்குதுன்னு பார்க்கிறோம். உலகம் பொல்லாத கையில இருக்குது. யார் கையில இருக்கு? பிசாசின் கையில இருக்கு. முதலாவது உலகம் குற்றப்படுத்தப்பட்டிருக்குது. இரண்டாவது உலகம் பிசாசின் கையில இருக்குது. பாருங்க, ஆண்டவர்
40 நாள் உபவாசம் எடுத்த பிறகு பிசாசு என்ன செய்யறான்? இந்த உலகம் முழுவதும் நான் உனக்கு கொடுக்குறேன், என்ன சாஷ்டாங்கமா உழுந்து பணிக்கோ அப்படின்னு பிசாசு சொல்றான். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய தேவனை தவிர யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாதுன்னு வேதவசம் சொல்லுதுன்னு சொல்றாரு. அப்ப அது தவறா இருந்துச்சுன்னா ஏசு சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருப்பாரு? பிசாசு நீ தவறா சொல்ற, இந்த உலகம் தேவனுக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஏசு அப்படி சொல்றாரு. அப்ப இந்த பிசாசு, இந்த உலகம் பிசாசுக்கு கீழே இருக்குது. தேவனோட பார்வையில இந்த உலகம் பிசாசுக்கு கீழே இருக்குது. அப்ப அந்த பிசாசுக்கு கீழே இருக்கிறபடினால அந்த உலகத்துல நம்ம தொடர்ந்து ஜீவிக்க முடியாது. அந்த உலகத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படணும். உலகத்திலிருந்து விடுவிக்கப்படணும். மூன்றாவது காரியம், இந்த உலகம் என்ன செஞ்சு? இயேசுவை சிலுவையில் அடைஞ்சிச்சு. இந்த உலகம் என்ன செஞ்சு? இயேசுவை சிலுவையில் அடைஞ்சிச்சு. இந்த உலக ஜனங்க சிலுவையில் உலக ஜனங்களினால இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் பார்க்கிறோம். நான்காவது, தேவனுக்கு உலகத்துக்கும் பகை உண்டாயிருக்கு. அதான் அந்த ஏதேன் தோட்டத்துல தேவன் அந்த பிசாசு சபிக்கும் போது பார்க்கிறோம், தேவனுக்கும் உலகத்துக்கும் பகை இருக்கு. உலகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனுக்கும் உலகத்துக்கும் பகை இருக்கு. இப்படிப்பட்டதான 4 காரியங்கள் தேவனோட கண்ணோட்டம், தேவனோட உலகத்தை குறித்துதான தேவனுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது. அப்ப தேவனுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறபடினால நாம் தொடர்ந்து உலகத்துல சார்ந்து ஜீவிக்க முடியாது. உலகத்திலிருந்து விடுவிக்கப்படும். இப்போ உலகத்துல இருந்து விடுவிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? நம்ம என்ன படிச்சோம்? மார்க் 16:14 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப விசுவாசிக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது இந்த உலகத்தோட சூழல்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? விடுவிக்கப்படுறோம். தேவன் நம்மளை ரட்சிக்கிறார். இந்த உலகம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா நமக்கு இருக்கலாம். உலகத்துல நமக்கு மாம்சத்துல அநேக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எப்படிதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் இந்த உலக ஆசை, ஆனா அதுல நம்ம என்ன ஜீவிக்க கூடாது? சார்ந்து ஜீவிக்க கூடாது. சார்ந்து ஜீவிக்க கூடாது. உலகத்துல அநேக சிற்றின்பங்கள் இருக்கு. சந்தோஷத்தை மனுஷனுக்கு, மாம்சத்துல ஜீவிக்கிற மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது உலகத்துல அநேக காரியம் இருக்குது. யாருக்கு? மாம்சத்தின்படி ஜீவிக்கிறவனுக்கு இந்த உலகத்துல அநேக சந்தோஷத்தை கொடுக்கிற காரியம் இருக்குது. மாம்சத்தின்படி ஜீவிக்கிறபடி இருந்தாலும் அந்த உலகத்தை சார்ந்து நம்ம ஜீவிக்க கூடாது. தேவனோட நிலைப்பாடு இந்த உலகத்தை குறித்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம உலகத்தை சார்ந்து ஜீவிக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லை. ரட்சிப்புன்னு சொல்றது நம்ம பார்த்தோம். உலகத்திலிருந்து வெளியாக வேண்டியது, உலகத்திலிருந்து வெளியாக வேண்டியது முக்கியம். ரட்சிப்பு என்று சொல்றது நாம் விடுதலையாக்கப்படுறோம். உலகத்தின் ஐக்கியத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறோம். நம்ம உலகத்திலிருந்து வெளியாக்கப்படும் போது நம்ம என்ன செய்யறோம்? ஒரேடியா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளல. என்ன செய்யறோம்? அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தரோடு ஐக்கியப்படும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தரோடு ஐக்கியப்படும். அப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம முதலாவது என்ன வாசிச்சோம்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு வாசிக்கிறோம். அவர் விசுவாசிச்சா போதுமா? ஞானஸ்நானம் எடுக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டா, விசுவாசிக்கணும், ஞானஸ்நானமும் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காதவன் ரட்சிக்கப்பட முடியாது, விசுவாசியாதவனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஞானஸ்நானம் என்னத்தை காண்பிக்குது? ஞானஸ்நானம் அறிவிக்கிறோம். நாம் தேவனோட பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறோம். நம்ம ரகசியமா கிறிஸ்தவங்களா இல்ல, நம்ம ரகசிய கிறிஸ்தவங்க இல்ல, நம்ம அறிவிக்கிறோம் மற்றவங்க கிட்ட. நான் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டேன், நான் இயேசுவோட பிள்ளை, நான் உலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? அறிவிக்கிறோம். அதனால அதுக்கு ஒரு அடையாளம் தேவை. அதுக்கு அடையாளம் என்னது? ஞானஸ்நானம். இன்னொன்னு கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. மெய்யாகவே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறானே, மெய்யாகவே நம்ம விசுவாசிக்கிறானா, இல்ல சும்மா ஒரு காசுக்காகவோ, இல்ல சேச்சிக்கு போனா ரொட்டி கொடுப்பாங்க, ஜோக்கி பைத்தில சேச்செல்லாம் கொடுக்குறாங்க தானே, ரொட்டி, அரிசி, முட்டாயி, பருப்பு, சீனி எல்லாம் கொடுக்குறாங்க. சில பேர் சபைக்கு அதுக்கு வராங்களா இல்லையா? அரிசி பருப்பு சபை சில பேர் கேட்கறாங்க, உங்க சபையில அரிசி பருப்பு கொடுக்குறீங்களா? கொடுத்தா வரோம்.
அப்ப அரிசி ஆண்டவர் பாக்குறாரு, அரிசி பருப்பு கொடுக்கறதுக்காக வண்டி வராங்களா இல்ல மெய்யாகவே விசுவாசித்து வராங்களா? சில பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, என்னத்துக்கு? அரிசி பருப்புக்காக. அரிசி பருப்புக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்ப ஞானஸ்தானம் தேவனை விசுவாசியாம ஞானஸ்தானம் எடுத்தா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. தேவனை விசுவாசிக்காம ஞானஸ்தானம் எடுத்தா ரட்சிக்கப்பட முடியாது. நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப சில பேர் அரிசிக்கு பருப்புக்கும் ரொட்டிக்கும் பாதிக்கும் வராங்க, அவங்க தேவனை விசுவாசி வரல. என்ன வராங்க? உலகத்துல இருக்க எனக்கு ஒரு உதவி கிடைக்கியா, மாசம் மாசம் செலவு ஜாமான் எடுத்து போடுவாங்க. அந்த செலவு ஜாமானை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கு ஞானஸ்தானம் எடுக்கல, சும்மா கிறிஸ்தவங்க காட்டி கொள்றதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்ப அப்படி ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. ஞானஸ்தானம் பண்ணணும், ரட்சிக்கப்படணும்னா முதலாவது என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், தேவனை விசுவாசிக்கணும். ரெண்டாவது தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கு பார்த்துதான காரியம் ஒண்ணுதான் பார்த்துருக்கிறோம். ஒரு காரியத்தை முதலாவது நாம் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு முன்பு ஞானஸ்தானம் நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான். ஆனா ஞானஸ்தானத்தோட முக்கியத்துவத்தை நம்ம இன்றைக்கு பார்க்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்ப நம்ம என்ன தெளிவா அறிஞ்சிக்கணும்? நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெண்டு காரியம் நடக்கணும். ஒண்ணு விசுவாசிக்கணும், இன்னொன்னு தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும். வெறும் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தா மாத்திரம் போதாது, தேவனை விசுவாசிக்கணும். அப்புறம் தேவனை நம்ம என்ன செய்யறோம்? அடையாளமாகவும் நம்ம என்ன செய்யணும்? காண்பிக்கணும். தேவனை விசுவாசிக்கிறோன்றதுக்கு நாம் தேவனோட பிள்ளையா இருக்கிறோம், அது இந்த அடையாளமா இருக்கிறது தான் ஞானஸ்தானம். ஒண்ணு அடையாளம், இன்னொன்னு என்னது? விசுவாசம். நமக்குள்ள ஒண்ணு வெளிப்புறமா காண்பிக்கிறது, இன்னொன்னு உள்ளுக்கு தேவனை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஞானஸ்தானத்தை குறிச்சு ஒரு பகுதி தேவன் நமக்கு அறிவித்தார். இத சத்தியத்தை பிடித்து கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.